ஹலோ மக்களே, நேற்று பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நான் வந்து பெருமாளை தரிசிக்கிறதுக்கு தாங்க போயிட்டுருக்கேன். நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி பார்த்தேன் பெருமாளை பார்க்கலான்னு. ஆனால் அவருடைய அனுகிரகம் இருந்தால் தானேங்க அவரை போய் பார்க்க முடியும். அந்த நாள் அன்றைக்கி தாங்க கிடச்சிது. நான் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு 5 o'clock கிளம்புனேங்க. திருநீர்மலையில் இருக்கிற பள்ளிக்கொண்ட பெருமாளை தாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். வண்டி அப்படியே பார்க் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பூக்கடை இருந்ததுங்க. அந்த பூக்கடையில் பார்த்தீங்கன்னா விளக்கு பூவெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க, துளசி மாலையும் விற்றுட்டு இருந்தாங்க. நான் வந்து அர்ச்சனை தான் எனக்கு வேணும்னு சொல்கிறதுனால பெருமாளுக்காக அர்ச்சனை பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அர்ச்சனை தட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கீழேவே வந்து பெருமாள் சன்னதி இருக்குங்க. அந்த சன்னதி உள்ள பார்த்தீங்கன்னா நீர்வண்ண பெருமாள் இருந்தாருங்க. அவர் பார்க்க சொல்லவே ரொம்ப ஆனந்தமாக இருந்ததுங்க. அவரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் இருந்தாருங்க. அந்த ஆழ்வார்கள்லாம் பார்த்துட்டு ராமானுஜரெல்லாம் பார்த்துட்டு வர சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ராமர், சீதை, லக்ஷ்மணர் இருந்தாருங்க. அவங்கள நாங்கள் தரிசிச்சுட்டு தாங்க வந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே லக்ஷ்மி தாயார் இருக்காங்க. அந்த லக்ஷ்மி தாயாரையும் பார்த்துட்டு தரிசிச்சுட்டு வரும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த கோவிலினோட அமைப்பை வந்து மேப்பாக வச்சுருக்காங்க. அந்த அமைப்பு மேப்பையும் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். அதை நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிரகாரத்தை நாங்கள் சுற்றி வந்தாங்க. சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆழ்கிணறு இருந்ததுங்க. அந்த ஆழ்கிணறை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா எதிர்க்கவே சொர்க்கவாசல் இருக்குங்க. அந்த சொர்க்கவாசலையும் பார்த்துட்டு தாங்க நாங்கள் வந்தோம். இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு சொல்கிறேன், இப்போ நீங்கள் கேளுங்க. திருமங்கை ஆழ்வார் வந்து பெருமாளை தரிசிக்கலான்னு சொல்லிட்டு வந்தபோது பெருமாள் வந்து மலை மேலே இருந்தாருங்க. அப்போ அந்த மலையை சுற்றி பார்த்திங்கன்னா நீரால் வந்து அப்படியே சூழ்ந்திருந்தது. அந்த நீர் விலகினாதான் அந்த பெருமாளை போய் நம்ம பார்க்க முடியும். ஆனால் நீர் இருக்கிறதுனால அவரால் போய் பார்க்க முடியல. அதனால் அவர் என்ன பண்ணார், எதிர் இருக்க மலையில் வந்து தங்கியிருந்தாருங்க. அப்போ தங்க சொல்ல பார்த்திங்கன்னா 6 மாத காலம் அந்த நீர் வற்றவே இல்லைங்க. இதுதான் உண்மை. அந்த 6 மாத காலமாக அவர் வந்து என்ன பண்ணார், அந்த இடத்துலையே இருந்து பெருமாளை வழிபட்டுட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளாக இருந்தாருங்க. அதுக்கப்புறம் அந்த 6 மாத காலம் பிறகு அந்த தண்ணி வற்றின பிறகு பெருமாளை போய் தரிசித்தாருங்க. திருமங்கை ஆழ்வாரின் பக்தியை உணர்ந்த பெருமாள் என்ன பண்ணார்னா நீர்வண்ண பெருமாளாக காட்சி கொடுத்தாருங்க. அந்த நீர்வண்ண பெருமாள் உருவான கதை இதுதாங்க. வால்மீகி முனிவருக்கும் காட்சி கொடுத்த ராமர், சீதையின் அற்புத ஸ்தலம் தாங்க இது. இந்த ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா ராமர், சீதை, லக்ஷ்மணர் சொல்லிட்டு அமைக்கப்பட்டிருப்பாங்க. ஆஞ்சநேயருக்கு பார்த்திங்கன்னா தனி சன்னதி உண்டுங்க. அந்த ஆஞ்சநேயர் சன்னதி தாங்க இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து மேலே வந்து பள்ளி கொண்டு இருப்பாருங்க. அவர் வந்து 4 அவதாரமாக நம்ம இந்த திருத்தலத்தில் பார்க்கலாங்க. அது என்னென்னன்றதை சொல்கிறேன், இப்போ நீங்கள் கேளுங்க. நின்ன கோலத்தில் காட்சி கொடுக்குற நீர்வண்ண பெருமாளாகவும், சைன கோலத்தில் காட்சி கொடுக்குற ரங்கநாதராகவும், பள்ளி கொண்ட பெருமாளாகவும் இந்த இடத்துல இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நரசிம்மர்னாலே நம்ம வந்து ஆக்ரோஷமாக தான் இருப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா பால நரசிம்மர்னு சொல்லிட்டு புகழ்பெற்று இருக்கிறாருங்க. அவர் வந்து சாந்த சுரூபமாக இருக்காருங்க. கலந்த பெருமாளாகவும் இந்த தலத்தில் காட்சி தராருங்க. தாயார் பார்த்திங்கன்னா இங்கே ரங்கநாயகியாக காட்சி தராங்க. இப்படிப்பட்ட அற்புத ஸ்தலத்துக்கு நான் போயிட்டு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நீங்களும் ஒரு நாள் இந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வாங்க. அதனுடைய அற்புதம் என்னன்றது உங்களுக்கு புரியுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா திருமணம் ஆகிடுங்க. 108 திவ்ய தேசங்கள் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த 108 திவ்ய தேசங்களில் திருநீர்மலையும் ஒன்றுங்க. இந்த 4 ரூபங்களை பார்த்திங்கன்னா தனித்தனியாக பார்க்கலாம். அங்கங்கே ஒரு இடம் இருக்கும். ஆனால் அது எல்லாமே ஒன்றா அமைக்கப்பட்டது தாங்க இந்த திருநீர்மலை அற்புத ஸ்தலங்க. இந்த ஸ்தலத்தில் இருக்கிற பெருமாள் பார்த்திங்கன்னா சுயம்பா தான் வந்தாருன்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. அதனால் இவருக்கு வந்து தைல காப்பு தாங்க பண்ணுறாங்க. அபிஷேகம்லாம் பண்ணுறதில்லைங்க. உற்சவருக்கு தாங்க அபிஷேகம் பண்ணுறாங்க. நான் போகும்போது பார்த்திங்கன்னா சூரிய பகவானை பார்த்துட்டு தாங்க போனேன் சன்னதி உள்ளே போகும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா மணி வந்து 8 மணி ஆகிடுச்சுங்க. அங்கே ஒரு லட்டை வாங்கிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நான் மேலே பார்க்குறேன். சந்திர பகவான் எனக்கு தெரிஞ்சாருங்க. அந்த சந்திரனோடு சேர்த்து நான் இந்த சன்னதியில் உட்காந்துருந்து தரிசிச்சுட்டு வந்ததில் எனக்கு ரொம்ப அற்புதங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அப்படியே இறங்கிட்டேன். நான் அதை உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பாருங்கள். இறங்கிட்டேங்க.
இறங்கி வர சொல்ல பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டும் போகிறாங்க. அப்போ ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு போக சொல்ல அந்த இடத்துல வந்து வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அது ஆசையாக இருந்தது பார்க்க சொல்லவே. சரி பார்ப்போம் நம்மளும் ஒரு வீடு கட்டலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் எனக்கு தேவையான கற்களை எடுத்து நான் அந்த இடத்துல வீடு கட்டிட்டு தாங்க வந்தேன். அந்த அற்புத காட்சியை உங்களுக்கு நான் இதில் அப்லோட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட ட்ரிபிள் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். அடுத்த ஒரு நல்ல ஆலய தரிசன வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.